ப்ளூ ஐடி ப்ளூ டிக் ஐடி வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இத பத்தி ஏன் பேசவே இல்ல, இது அன்ஃபேர்னு ஏன் அவங்க எல்லாம் பேசவே இல்லை? இதுவே இதுவே இல்ல விஷால் வந்து கைய சுத்துறான், என்னென்னமோ பண்றான். ஆனா வந்து அந்த லைட் வந்து ஆஃப் ஆகவே இல்ல. கொஞ்சம் லாஜிக்கோட பேசுங்க. என்ன பிரஷர்? அந்த மூவ்மெண்டே நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த பொண்ணு கைய அசைக்க கூட இல்ல, அப்புறம் எப்படி லைட் ஆஃப் ஆகும்? உங்களுக்கு அதுல ஃபர்ஸ்ட் பிரஷர் இருந்தா லைட் எரியும். இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா லாஸ்டா விஷால் கை எடுத்து உடனே ஆஃப் ஆச்சு. அது எப்படி விஷாலத்துல ஃபால்ட் இல்ல அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க சொல்றபடி பார்த்தா பவித்ரா கை வச்சப்ப பிரஷர் இல்லன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே பண்ணல ப்ரோ. அவங்க இல்ல இது எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. பிரஷர்ல பவித்ரா இதனால தான் டிவியேட் ஆகாதீங்க நான் சொன்னேன். இந்த கேள்வி கேட்கும் போதெல்லாம் யாராவது வந்து டிவியேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க யாருக்கிட்டயும் பதில் இருக்காது, சொல்ல தெரியாது, அவ்வளவுதான். ஓகேவா? நான் வந்து பாயிண்டா சொல்லுவேன். மஞ்சரிக்கும் பவித்ராக்கும் என்னெல்லாம் நடந்தது டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க நான் சொல்லுவேன். அதுவே நான் விஷாலுக்கும் ராணவுக்கும் கேட்டா யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏதாவது பண்ணிருந்தா தானே சொல்ல முடியும். அவங்களா இருக்காங்க. இந்த ஒரு பாயிண்டே போதும் நான் நினைக்கிறேன். இருங்க. அப்படி பார்த்தா பவித்ரா தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்கணும். பவித்ரா எதுவும் பண்ணல, இல்ல பவித்ரா டிசேபிள் அப்படின்னு யாருமே சொல்லலாம். ஆனா நீங்க அவங்க 2 பேர் டிசேபிள்னு சொல்றதுனால நான் சொல்றேன். இல்ல நான் இப்பவும் அதான் சொல்றேன், 2 பேரும் டிசர்விங்கே கிடையாது தான். அது உங்களுடைய ஒப்பீனியன், அவ்வளவுதான். இல்ல அது என்னோட ஒப்பீனியன் மட்டும் இல்ல, பெரும்பாலான ஆட்களோட ஒப்பீனியன் தான். ஆனா ஓட்டு எங்க இருந்து வருதுன்றத நீங்க நோண்டி பார்த்தா இல்ல பெரும்பாலான ஒப்பீனியன் அவங்க இந்த நேரத்துக்கு இருந்திருக்க மாட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பேசுறீங்க? அதுக்கும் பதில் சொல்லிட்டேனே. என்ன சொல்றீங்க சொல்லுங்க, கேக்கல. அதான் இப்ப சொன்னேனே. என்னது? அச்சச்சோ ப்ரோ, ராணோ என்ன பண்ணிருக்கான் சொல்லுங்க. ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்க ப்ரோ. ஒண்ணுமே தெரியல ப்ரோ. ராணோ பண்றான், விஷால் பண்றான், அத சொல்லுங்க ப்ரோ. மொத்தமே ஒரு நிமிஷம். நீங்க கண்டென்ட் விஷால் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? என்ன கண்டென்ட் மட்டும் இப்ப சொல்லுங்க. விஷால் என்ன கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. நான் கண்டென்ட் கொடுத்தா குடுக்கல அப்படின்றதுக்குள்ளேயே வரல. அவங்களா இருக்கா. இப்ப உதாரணத்துக்கு சவுண்டு, விஷாலு, இப்ப பவித்ரா, வேற யாரு ராணுவ கூட வச்சுங்களேன். எல்லாரும் அவங்களா இருக்காங்க. வாண்டடா கண்டென்ட் தந்தாதான் உங்களுக்கு சரி, அவங்களாதானே இருக்காங்க. அதுல இருந்து நீங்க என்ன பெஸ்டா பாக்குறீங்க எனக்கு புரியல. அப்ப எல்லாருமே அவங்களா தானே இருக்காங்க. விஷால் எனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மதிப்பு தருது எனக்கு பெஸ்டா தெரியுது. கொடுக்க முடியாதுங்க. என்னங்க பேசுறீங்க? ப்ரோ ஒரு சின்ன டவுட் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. எந்த டாஸ்கை விட்டு தந்ததில்ல. இருங்க சொல்றேன். நீங்க பேசுறீங்க ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டாஸ்க்கும் நல்லா பண்ணிருக்கான் ப்ரோ. ஒரே நிமிஷம், நீங்க பாயிண்ட் வச்சிட்டீங்க. இப்ப நான் சொல்லட்டா? கங்கா நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ப்ரோ ஒரு நிமிஷம், நீங்க பேசறதா பேசிட்டீங்க. நீங்க பேசினதுக்கு அப்புறம் உங்க பாயிண்ட்க்கு நான் டிஃபெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க நடுவுல பேசுனீங்கன்னா எல்லாரோட பாயிண்ட்ஸும் உள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நீங்க கொஸ்டின் கேட்டீங்க, விஷால் வந்து ஃப்ரெண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த வீட்டுல யாரு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? கொடுத்தவங்க எல்லாம் வெளியவும் போயிருக்காங்க. அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோவா கேங்க வந்து விஜேஎஸ் வந்து அடிச்சதுக்கு காரணம் என்ன? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இந்த கேமை பாதிக்க கூடாதுங்கிறது தான் அந்த அந்த விஜய் சொன்னதே. நான் என்ன சொல்றேன்னா, அருணுக்காக இவன் நிக்கிறான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அழகா இருக்கு. அது வந்து ஆஃப்டர் டாஸ்க். ஓகேவா? அந்த வீட்டுல ஒரு ஃப்ரெண்டா இருக்கான்றது தவிர, இந்த டிடிஎஃப் தவிர விஷால் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தா நிஜமாவே தெரியல. ஒரு கேம் ஆடுறான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் கேம் ஆடுறான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் ஆடுறான், லைட்டா ஆடிட்டு எப்படி நம்ம சௌந்தர்யாவை சில இடத்துல டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தோமோ, ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தோம், சௌந்தர்யா ஒண்ணுமே பண்ணல நிறைய பேர் ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. அது ஏன்? அவளும் ரியலா தான் இருக்கா. அவளும் ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தா. ரயான் கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தா. ஜாக் கூட அந்த விஜய் சொல்றதுக்கு மாதிரி வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தா. ஏன் அப்ப அவளை நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நம்ம சொன்னோம்? காரணம் என்னன்னா, இந்த கண்டென்ட் கிவிங் அப்படின்றத தவிர இந்த டாஸ்க் எல்லாம் தாண்டி இந்த வீட்டுக்குள்ள அவங்க வந்து ஒரு அருண் வந்து ஒரு பொருத்தனோடையே ஸ்டிக்கா இருக்கான்றதுக்காக நீங்க அதை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரோட ஒரு பாண்ட்ல இருக்கதான் செய்யறாங்க, ஸ்டிக்கான இருக்கதான் செய்யறாங்க. அவங்களும் வெளியே போகதான் செய்யறாங்க. அப்ப அதை வந்து நம்ம அதை வந்து ஒரு பாயிண்ட் பிளஸ் பாயிண்டா எடுத்துட்டு வர முடியாது இந்த இடத்துல. பேசட்டுமா? ஒரு பாயிண்ட் வச்சிடறேன். சிவமணி ஒரே பாயிண்ட் வச்சிடறேன். இப்போ அலம்பு கொஸ்டின் கேட்டாரு, ராணுவும் விஷாலும் என்ன பண்ணாங்கன்னு இவ்வளவு நாள் உள்ள இருக்காங்க, எப்படி ஓட்டு வருதுன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு காரணம் நம்ம அங்க இருக்கிற மொத்த கண்டஸ்டன்ட் மேலதான் நான் குறை சொல்லுவேன். ஓகேங்களா? என்னோட காரணம் என்னன்னா, இவங்க வீக் ஆன் வீக் வந்து நாமினேஷன் பண்ணும்போது கவுண்ட் பண்ணி நாமினேஷன் அத்தனை பேரையும் கொண்டு வந்திருந்தாங்க.
அதுவே முதல்ல தப்பான நாமினேஷன். ஓகேவா? இவங்க எப்படி போட்டிருக்கணும், இவங்களுக்கு ஒரு 5 வீக்ஸ்ல தெரிஞ்சிருக்கும் யார் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ், நல்ல ஃபீட்பேக்ஸ் யாருக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சு அதுல ஒரு 4 பேரு இந்த மாதிரி விஷாலு, சத்யா, இல்ல இந்த மாதிரி ராணவ் இவங்களெல்லாம் எடுத்து போட்டு ஒரு 2 பேர் அப்படி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா விஷால்லாம் எப்பயோ எவிக்ட் ஆயிருக்க வேண்டியது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 13 பேர், 14 பேர், 15 பேர், இப்படிதான் வீக் ஆன் வீக் நாமினேஷன் வந்திருக்கு. அதனாலேயே தான் இவங்க எல்லாம் உள்ள தப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல பலியாகிறது முக்கால்வாசி கேர்ள்ஸ் தான் பலியாயிருக்காங்க. ஏன்னா அது உமன் வர்சஸ் கேர்ள்ஸ்னு வேற இருந்துச்சு. இவங்க ஒரு பக்கம் டாஸ்க் விளையாடி இவங்க மென்ஸ் ஒரு பலத்தை காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுதான் பிரச்சனையே. இதுல வந்து நம்ம வெளியில இருக்கிற ஃபேன்ஸையோ ஆடியன்ஸையோ இதுல எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க காரணம் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸும் உள்ள கேமர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கவங்களும் தான் காரணம். இது உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி கூட பண்ணி நாமினேஷன் பண்ண தெரியாதவங்க இப்போ வந்து அவன் இருக்கான்னு புலம்பிட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். அவ்வளவுதான். ப்ரோ அவங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும் இவங்க வீக் கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்? இப்போ ஒண்ணுமே இல்லாத ராணுவுக்குலாம் எப்படி ஓட்டு வருதுன்னே தெரியல. அவங்களும் எப்படி ஃபீட்பேக் வருது, வீக்கெண்ட்ல ஃபீட்பேக் வருது. எத்தனை பேருக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாரு வீக்கெண்ட்ல? லாஸ்ட் சீசன்ல கணிக்கலையா? மாயா டீம் எல்லாம் கணிக்கலையா ஃபீட்பேக்? ப்ரோ எல்லாருக்குமே இப்ப விஜய் சேதுபதி என்ன சொல்றான்னா கை தட்டுருங்க, எல்லாருக்குமே கை தட்டுங்க, சமமா கை தட்டுங்க சொல்லிட்டாரு. ஒரு சில நாள் தான் ப்ரோ, ஒரு சில நாள். சாம் ஒரு நிமிஷம், நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வீக்கெண்ட்ல வந்து விஜேஸ் வந்து விஷாலோட இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணிருப்பாரு. அத போய் எத்தனை பேர் வந்து அந்த ஹவுஸ்ல வந்து போய் அது என்னன்னு கேட்டாங்க? அதை யாருமே வந்து கேட்கல. ஜாக்லின் போய் கேட்டாங்க. அது எனக்கும் சௌந்தர்யாக்கும் உள்ள விஷயம், நாங்க பேசிக்கிறோம் சொல்லிட்டு அவரை தட்டி கழிச்சிட்டு போயிட்டு அது தர்ஷிகா கிட்டயும் சரசனா கிட்டயும் பேசியிருப்பாங்க. இல்ல அத ஸ்ட்ராங்கா வந்து யாருமே வந்து கேட்கல. அத ஒரு யாருமே கேட்கல நீங்க சொன்னீங்களே, அது உண்மை கிடையாதுன்ற. இல்ல நான் கேட்கல இந்த சென்ஸ் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டா அவர் கேட்ட பதில வந்து ஓகே அப்படினு கேட்டிட்டு போன மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் மூஞ்சல அடிச்ச மாதிரி பேசிட்டாரு அந்த இடத்துல. ஏன்னா வீக்கெண்ட்ல அவ்வளவு ஸ்ட்ராங் ஃபீட்பேக் இருக்கும்போது அது உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா அதை இது பண்ணியிருந்தா அது வந்து எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கும். ஒருத்த மறைக்கிறானா அதை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த கேம் ஆடுறது அது உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸோட வேலை தான் அது. நீங்க பாத்தீங்க தானே ஷோவை? அவர் ஃபுல்லாத்தையும் மாத்திட்டாரு. அவர் எந்த இன்சிடென்ட் கூட போய் லிங்க் பண்ணிட்டாருன்னா சத்யாவோட இன்சிடென்ட் லிங்க் பண்ணிட்டு அதை தர்ஷிகா கிட்டயோ சாச்சனா கிட்டயோ முதல்ல திணிச்சு விட்டுட்டு அதனாலதான் பிரச்சனை வந்திருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள மண்டியை கழுவி விட்டாரு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காமெடியா தானே சொன்னேன், நீங்க அது ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு அவர் உருட்டி விட்டுட்டாரு. அது வீடு ஃபுல்லா பரவிடுச்சு. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவர் வந்து தப்பா எதுவும் பேசியிருக்க மாட்டாரு, ஜோக்கா பேசியிருப்பாரு, அதுதான் வந்து இப்படி தப்பா போய் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிரியேட் பண்ண ப்ரொஜெக்ஷன்ல வீட்டுல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அங்க இந்த விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தீபக், ரஞ்சித், ராணவ். ஓகேவா? இவங்க 3 பேர் இருந்தாங்க. யாரு கூட? விஷால் கூட. இவங்க 3 பேருமே அந்த விஷயம் தான் சொல்லிட்டு கேட்ச் பண்ணாங்களா இல்லையா எனக்கு தெரியல. I'm going to give them the benefit of the doubt. ஏன்னா ராணவ் ஏற்கனவே வந்து கொஞ்சம் இஸ் நாட் வெரி ஷார்ப். ரஞ்சித் வந்து கடைசி வரைக்கும் உண்மையாவே இல்லை. இப்போ தீபக் மேலதான் எனக்கு கடைசியா வந்து அவர் கொஞ்சம் யோசிச்சிருப்பாரா இல்லையான்ற ஒரு கட்டத்துல வரும்போது அவருக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் அந்த வாரம் வந்ததுனால அதுல இருந்து நவுந்து போகணும்னு யோசிச்சுட்டாரோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஆனா அந்த வீட்டுல ஒரே ஒரு பர்சன் தான் இருங்க, ஒரே ஒரு பர்சன் தான் போயிட்டு விஷால்கிட்ட கேட்டது, அது ஜாக்லின் தான். அது கேட்கும் போது அவர் 3 லட்சம் மாதிரி பேசி இது எனக்கும் அவங்களுக்கும் நாங்க நீலாம் அதுக்குள்ள வராதுன்னு சொல்லி 3 லட்சம் மாதிரி பேசி அமுச்சு விட்டாரு. இதுதான் நடந்தது. ப்ரோ இப்ப நான் சொல்றேன், இப்ப இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, ஒரே நிமிஷம் ப்ரோ கீப் மோட்டிவேஷன். நான் வந்து என் பாயிண்ட் சொல்லவே இல்லை ப்ரோ. நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க அப்புறம் சொல்றேன். இல்ல வந்து விஷால் வந்து விஷாலா இருக்காருன்னு சொல்லி சொன்னீங்க ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உண்மையா இருக்காருன்னு சொன்னீங்க 2வது பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னீங்க, அதாவது இதெல்லாம் பண்ணாதான் பேசினாதான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க முடியுமான்னு கேட்டீங்க. 3 பாயிண்ட் கரெக்டா? கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்க கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்னென்ன ஒரே நிமிஷம் இருங்க. இந்த 3 பாயிண்ட் கேட்டீங்கன்னா நீங்க ஃபுல்லாவே பிக் பாஸ் சீசன் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சீசன் நான் சொல்ல வரேன். நீங்க சொன்ன இந்த 3 பாயிண்ட்டுமே வேலிடே இல்லாத ஒரு பாயிண்ட். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க இந்த வீக்லி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா அந்த கேட்டகரி? அதுல இந்த ஒண்ணுமே பண்ணாத விஷால வந்து அருண் சொல்றதும், எதுவுமே பண்ணாத அருணை வந்து விஷால் சொல்றதும், அதுக்கப்புறம் இந்த சத்யா வந்து என்னன்னே தெரியாம இவங்க 2 பேரும் சொல்றதும், இப்படிதான் இவங்க கேம் போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இத உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றீங்களே விஷாலா இருக்காருன்னு சொல்லி,
எந்த இடத்துல விஷால் பேசாம இருந்தது பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் என்னெல்லாம் சொல்லணுமோ அதை வந்து மத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்து அவங்க முன்னாடி எதுவுமே பேசாம ஒரு கேம் விளையாண்டா பாத்தீங்களா, அது வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு கேவலமான கேம். சரியா? அது என்னன்னு பிரச்சனைன்ட்டு என்ன சொன்னீங்க? என்னன்ட்டு விஷாலுக்கு டைரக்டா வந்து சௌந்தர்யாவை வந்து நிறைய டைம் தப்பா பேசியிருக்கான். அதை வந்து சௌந்தர்யா முன்னாடி சொன்னதே கிடையாது. பின்னாடி வந்து இங்க இருக்க முத்து கிட்டே வந்து ஒரு ஆளை வந்து பத்தி சொல்லணும்னா பின்னாடி வந்து தான் விஷால் சொல்லுவாரு, முன்னாடி போய் விளையாட மாட்டாரு. இது வந்து நீங்க கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி இது பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நீங்க சொல்றீங்க அவரா இருந்திருக்காருன்னு. அப்ப நீங்க அவரா இருந்தாருன்னா அப்ப அவர் வெளியும் அப்படிதானா? ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு இடத்துல ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அப்படின்னா இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொல்லுவாரா அவன் இப்படின்னு? அவன்கிட்ட போய் டைரக்டா சொல்ல மாட்டாரா? எல்லாரும் இங்க கேம் விளையாட தானே வந்திருக்காங்க. அப்ப அவரோட கேம் எங்க சரி நீங்க ஹைலைட் பண்ற மாதிரி விஷால் இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் எதுவுமே பண்ணல. கேப்டன்சில கூட அவர் நிறைய பேர் சொன்னாங்க விஷால் கிட்ட குறைகளை வந்து அவரால் அக்செப்டே பண்ண முடியல. அதுதான் நிறைய இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவிட்டியுமே இல்லை அந்த கேப்டன்சில. அதுதான் உண்மை. அவ்வளவா வந்து கேப்டன்சி பண்ணாரா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. அந்த வாரம் ஒரு பிஸியா போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து விஷால் கேப்டன்சிங்கிறத அதுல மறைஞ்சனால அங்கங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தனால ஒன்னும் தெரியல பெருசா. அப்பயுமே அந்த கேப்டன்சிலயுமே அவர் பேசினதெல்லாம் வந்து சரியான விஷயங்களே கிடையாது. அந்த கேம் நடக்கும் போது போய் ஒரு ரூல்ஸ் போட்டது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேம்ல இப்படி விளையாடுற கேம்னா அடிப்படை தான் ப்ரோ செய்யும். அப்படி எதுக்கு ப்ரோ வந்திருக்கீங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல? அதுதானே உள்ள வந்திருக்கீங்க. கேம்னா அடிப்படை தான் செய்யும். அந்த கேம் நடக்கும்போது அழுது இது பண்ணது, அவங்க விளையாண்ட அந்த டீம் விளையாண்டது எல்லாமே அன்ஃபேர் தான். ஒண்ணுமே இல்லை. அந்த வீக்லயும் அவர் தெரியற மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணல. சும்மா வந்து ஏதோ யாரையோ ரைஸ் பண்ணிட்டு, அதுவும் வந்து நீங்க சொல்ற மாதிரி அருண் கூட ஒரு சண்டை போட்டாரு பாருங்க. எப்பா அதெல்லாம் என்ன ப்ரோ, அது காமெடியா இருந்துச்சு ப்ரோ. அது வேற வந்துட்டு அவங்க என்னமோ 2 பேரும் உண்மையாவே சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி அங்க இருக்கவங்க பேசினதும் அதெல்லாம் வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. நீங்களே லைவ் பாத்தீங்கன்னா தெரியும். லைவ் பார்த்து பெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருந்தேன், என்னடா பண்றீங்க 2 பேரும்னு. அதுக்கு முந்தின வாரம் தான் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அருண் வந்து நான் பண்ணது சரி, ஹோஸ்டே தப்பா சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவர் விஜய் சேதுபதியே உள்ள வந்து மைக்ல பேசியிருப்பாரு. அதே தானே நீங்களும் பண்ணீங்க. அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு சொல்றோம், சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ண முடியலன்னா அது என்னது? நீங்க கேட்டீங்கன்னா இவங்க வந்துட்டு ஹேடன் ப்ரோ வந்து கேட்டாரு மஞ்சுரிக்கு பவித்ராக்கு என்ன பண்ணிருக்காரு. நான் சொல்லுவேன் ஜெஃப்ரியை கம்பேர் பண்ணும்போது விஷால் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே பண்ணல. அந்த பையன் கூட ஏதோ பண்ணிருக்கான். அவன் கேம் விளையாண்டான் ப்ரோ, பயங்கரமா கேம் விளையாண்டான். அவனை மட்டும் தனியா விட்டுருந்தான்னு வைங்களேன், அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு பினாலே வர்றதுக்கு ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் நான் சொல்லுவேன். அந்த பையன் விளையாண்ட அவர் மட்டும் இல்லையா, அன்சிதா, தர்ஷிகா இவங்க எல்லாரும் சேர்த்துக்கோங்க. ஆமா எல்லாரும் அந்த பொண்ணு கேம் ஃபுல்லா முடிச்சு விட்டீங்க. அந்த பொண்ணு ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பேசணுமா ஒரே நிமிஷம் இந்த பாயிண்ட முடிச்சிடுறேன். ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. அது ஒண்ணு மட்டும் இது ஞாபகப்படுத்தினாங்க. தர்ஷிகா விஷயத்துக்கு வருவோம். அதாவது அவங்க போற வரைக்கும் ஒண்ணு பேசினாரு கரெக்டா, அவங்க போனதுக்கு அப்புறம் அன்ஷிதாட்ட கூட சொல்லி ஒண்ணு பேசினாரு. இது வந்து எந்த வகையில வந்து அவர் வந்து அங்க எல்லாரும் முன்னாடி சொல்றாரு உங்க பாசத்தை வந்து நான் மதிக்கிறேன், ரெஸ்பெக்ட் பண்றேன். அது வந்து அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தெரியல. அவங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து அவங்க கேமையும் முடிச்சு ஒண்ணுமே இல்ல. அருண் வந்து ஏதோ 2-3 இடத்துல பேசினாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அருண் பேசாம போனதுக்கு காரணமும் விஷால் தான். இதை பண்ணாத ராணுவும் ஒன்னு 2 ஏதோ ஒண்ணு பண்ணி அப்ப எப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை கெடுத்து விட்டதும் விஷால் தான். அந்த கேங்குன்னு சொல்லி ஒண்ணு உள்ள இழுத்து போடுறாரு பாத்தீங்களா, இழுத்து போட்டு அப்படியே முடிச்சு விட்டுறாரு. இதுல என்னன்னா நீங்க சொல்ற ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்றாரு தெரியுமா, அவர் மாதிரியே எல்லா பேசி மாத்துறாரு. அவர் மாதிரியே அழகா மாத்தி வச்சுக்கிறார். எதுவும் ரியாக்ட் பண்ணாத, நம்ம இங்க ஜாலியா உட்காந்து அங்க என்ன வேணா நடக்குது, அவங்கள பத்தி நம்ம இங்க பேசலாம்டா, அங்கெல்லாம் போய் பேசணும்னு அவசியமே இல்லைன்னு ஒரு கேம் விளையாடுறாரு. அவ்வளவு அதுவுமே கேம் இல்ல, ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. அன்ஃபிட் தான், அன்டிசர்வ் தான். இவ்வளவு வாரத்துக்கு சாமில் ப்ரோ சொன்னது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட். இவ்வளவு நாள் எலிமினேஷன்ல இத்தனை பேரை தூக்கி உள்ள போட்டதுல விஷால் வந்து அங்க மறைக்கப்பட்டாரு. அவ்வளவுதான். ஏதோ வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாம் அந்த ஓட்டு விழுந்துச்சான்னு கூட தெரியல, இல்ல மேபி யாராவது ப்ரொடெக்ட் பண்றாங்களான்னு கூட தெரியல. எனக்கு அதுல ஐடியாவே கிடையாது. ஆனா ஒண்ணுமே பண்ணல, அதுதான் உண்மை. இப்ப நீங்க பேசுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க கோவா கேங், யாரோ சொன்னாங்க, அது யாருன்னு தெரியல. கோவா கேங் அது அவங்க கூட பரவாயில்ல, விஷால் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட ஏதோ இது பண்றாங்க. கோவா கேங்க ஏன் ஹோஸ்ட் வந்து ரோஸ் பண்ணாருன்னா அவங்களுக்குள்ள இருந்த ரூல்ஸ்னால ரோஸ் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள எதுவும் இது பண்ணிக்கூடாது சம்திங், அந்த ரூல்ஸ்னால தான் ஹோஸ்ட் ரோஸ் பண்ணாரு கண்டி. அவங்கள கோவா கேங் வந்து வேற எதுக்கும் இது பண்ணல. இவங்க அந்த மாதிரிலாம் இவங்க என்ன சொல்றது, இவங்களுக்குள்ள கேமுக்குள்ள அஃபெக்ட் ஆகிற மாதிரி இவங்க எந்த ஒரு முன்னாடியே பேசி வச்சுக்கிறது அப்படி எதுவுமே பண்ணல. அப்படி ஒண்ணுமே பண்ணலையா? எனக்கு தெரிஞ்சு இந்த 12 வீக்ஸ்ல விஷால் அதிகமா பெஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் பண்ணது அருண் தான். அருண் சூஸ் பண்ணது விஷால் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியல, பேசி வச்சுட்டு இப்போ அவங்க 5 ரூல்ஸ் போட்டாங்க தெரியுமா கோவா கேங்கு.
அந்த 5 ரூல்ஸ் மாதிரி இவங்க எதையுமே இது மாதிரி நீ எனக்கு போடு நான் உனக்கு போடுறேன் இல்லைன்னா நீ எனக்கு அதாவது இந்த மாதிரி எந்த ஒரு உடன்பாடு மேலும் அவங்க கேம் அவங்க விளையாண்டாங்க. நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா கேளுங்க. நீங்க சொல்லும் போது கேட்டேன் எல்லாத்தையுமே கேட்டேன். சிம்பிள் அவங்க கோவா கேங் வந்து சொல்லிட்டு பண்ணாங்க, இவங்க சொல்லாம பண்ணாங்க, அவ்வளவுதான். சொல்லாம பண்ணாங்க நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது அவங்க செல்ஃபா பண்ணதுங்க. அதாவது செல்ஃபா பண்ணதுல அவங்க செல்ஃபா இருந்திருக்காங்க. பண்ணதுன்னு சொல்லாதீங்க, வாண்டடா பண்ணாங்கன்னு சொல்லாதீங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவ் கேட்க ஆசையா இருக்கு. சரி, நெக்ஸ்ட் தர்ஷிகா விஷயம்னு சொன்னீங்க. தர்ஷிகா விஷயம் எப்படிங்க ஸ்டார்ட் ஆச்சு? அவங்களுக்கு அப்படியே தானாவே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது யாருமே எந்த ஒரு வேலையும் கோத்து வர்றதுக்கு வேலை எதுவுமே பாக்கலையா? இல்லங்க நான் சொல்லட்டுமாங்க. தெரியுது நீங்க எந்த அளவுக்கு வந்து ஷோ பாத்திருக்கீங்க. தர்ஷிகா வந்து எனக்கு என்னவோ தெரியல, அவன் மேல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படி அந்த கிளிப்பை எடுத்து போடுங்க, நான் ஒத்துக்கிறேன். போட்டா என்ன பண்றீங்க? அதாவது யாராச்சும் லவ் கண்டென்ட் பண்ணுங்க. இருங்க கேர்ள்ஸ் டீம்ல ஜாக் இருங்க சொல்லிடுறேன். ஜாக் யாராச்சும் லவ் கண்டென்ட் பண்ணுங்க தர்ஷிகா கிட்டே கேட்டா. தர்ஷிகா ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். தர்ஷிகா அவன் என்னோட சின்ன பையன்டா, 3 வயசு சின்ன பையன் அப்படின்னு தர்ஷிகா சொன்ன ஜாக் கிட்ட. இப்ப அந்த வீடியோ உங்களுக்கு அமீட்டா? இல்ல என்ன பண்றீங்க? அனுப்புனா ஒத்துக்கிறேன் ப்ரோ. இந்த விஷயம் நடந்தது நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. பெட்ரூம்ல ப்ரொபோசல் பண்ண சொல்லி இல்ல அது ஸ்டார்ட் பண்ணது ஜாக் தான் வீடியோ இருக்கு. ஜாக் தான் ஆரம்பிப்பாங்க. இல்ல என்ன அன்பிளாக் பண்ணுங்க, அனுப்புறேன். உங்களை பிளாக் பண்ணி வச்சதே எனக்கு இப்பதான் தெரியுது. என்ன அபியூஸ் பண்ணீங்க? என்ன உங்களை அபியூஸ் எல்லாம் பண்ணல, கரெக்ட்டா கேள்வி கேட்டா பிளாக் பண்ணீங்க. இல்ல ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். யார் பேசறான்னு தெரியல. நீங்க அப்படிதான் பண்ணீங்க. இருங்க அப்புறம் உங்க தர்ஷிகா கிட்ட இருங்க. உங்களுக்கு தர்ஷிகா கிட்ட இன்னொரு இஷ்யூ சொன்னீங்கல்ல. சரி ஜாக் ஆரம்பிச்சா இல்ல இருங்க ஜாக் ஆரம்பிச்சா சரி நான் சொல்லி முடிச்சேன். ஜாக் ஆரம்பிச்சது நீங்க இல்லாட்டி நான் உங்க வீடியோ ப்ரூஃப் அமைக்கிறேன், இல்ல வேற ஒருத்தர் மூலமா அமைக்கிறேன். இருங்க வேற ஒருத்தர் மூலமா நான் அனுப்புறேன். வேற ஒருத்தர் மூலமா கூட உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன். ஆரம்பிச்சு ஆனா இத்தனைக்கும் விஷால் வந்து ஜாக்கு கிட்ட தர்ஷிகா கிட்ட முதல்ல லிங்க் பண்ணுங்க பேசிக்கலாம் அப்புறம். சரி ப்ரோ, நான் உங்களுக்கு கன்ஃபார்மா லிங்க் பண்றேன். 100% வீடியோ இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து இப்போ இன்னும் ஒரு மணி நேரம் பேசினாலும் அடுத்தவங்க பாயிண்ட கேக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா இதை பத்தி நிஜமாவே பேசலாம். நீ இல்ல நான் இந்த ஸ்டாண்ட் தான் இப்ப நீங்க சொல்றது, அதாவது அக்ரி பண்ணணும்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனா அந்த பாயிண்ட நாங்க என்ன சொல்றோம் அப்படிங்கறத காதுல வாங்கினா போதும். நான் வந்து பிளைண்டா ஒண்ணு பண்றேன் அப்படின்னு நான் ஒருத்தவங்க வந்து பேசும்போது இந்த இடத்துல வந்து நீங்க இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பேஸ் போனாலும் அந்த இடத்துல பேசுறது வேஸ்ட் அப்படிங்கறது எல்லாமே கேட்டேன். நான் எப்படி என்ன தப்பா பேசுனேன்? இப்போ அர்த்தமா பேசல. நீங்க அந்த வீடியோ லிங்க் போடுங்க. தெரியுங்க பேசவே விடலையே ஐயா. அதுதான் நீங்க அந்த வீடியோ லிங்க் போடுங்க, பாத்துட்டு பேசுவோம். ஒன்னும் பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு அப்ப பேச விடுங்களேன். நீங்க பயப்படலங்க, நீங்க அந்த வீடியோ லிங்க் போடுங்க. நான் அனுப்புறேன் உங்களுக்கு. சும்மா எல்லாம் கேட்க முடியாதுல்ல எதையும். சரி இருங்க, அந்த டாபிக் அப்படியே நான் உங்களை பிஞ்ச் பண்ணி கேக்குறேன். நான் முதல்ல கிளாரிஃபை பண்ணிடுறேன். தர்ஷிகா கிட்டே விஷால் எத்தனை டைம் என்ன நம்பி, அதாவது லவ் பண்றேன்னு என்ன நம்பி இது பண்ணாத நோன்னு எத்தனை டைம் தர்ஷிகா கிட்ட சொன்னான்? அதே விஷால் தான் வந்து இப்ப நீ வந்து லவ் பண்றியா இல்லையான்னு கேட்டா அவன் அன்ஷிதா கிட்ட பேசுறது கேட்டீங்களா? சரி இது நான் வந்து இந்த ஸ்பேஸ்க்கு வந்தது பவித்ராவை பத்தி பேசுறதுக்கு. நீங்க எல்லாரும் விஷாலுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் நான் கிளம்புறேன். என்ன அன்பிளாக் பண்ணுங்க, உங்களுக்கு நான் வீடியோ அனுப்புறேன். இல்ல வேற யாரும் மூலமா அனுப்புறேன். அத மட்டும் கிளாரிஃபை பண்றேன். நான் விஷால் பத்தி சொன்ன மத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்அக்ரி பண்றேன். அவர் வந்து கேம் விளையாண்டாரு, அதெல்லாம் வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் இது வந்து ஜாக் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஆமா அவங்க வந்து அதை இனிஷியேட் பண்ணாங்க தான். அத மட்டும் நான் சொல்லுறேன். பட் ரிகார்டிங் விஷால் நீங்க வித் பாயிண்ட்ஸ் பேசுறத நான் அக்ரி இருக்கு ப்ரோ. உங்களுக்கு நான் இப்ப அனுப்பிச்சு விடுறேன். ஒரே நிமிஷம்.
குரூப்ல தான் கமெண்ட்ஸ்ல கேட்கணும். போடு ப்ரோ, கமெண்ட்ஸ்ல போடுங்க. எதுக்கு அவர் ப்ரோ வரேன் ப்ரோ ஒரே வரேன் ப்ரோ விஷயம் வரேன் மட்டும் ப்ரோ ஒரே சொல்லிட்டு நிமிஷம் இருக்கிறேன். வீடியோ கேட்டு வரணும். இந்த ஒரே நிமிஷம் இருங்க, வீடியோ வாங்கிட்டு வரணும். ஒரே நிமிஷம் அப்படி அப்படி நீங்க ஒண்ணு இருந்தா பேசிட்டே தானே இருங்க. சரி போய் தேடுங்க. என்ன மியூட் சரி இல்ல ஒரு இல்ல நிமிஷம்ங்க. மியூட் போட்டு அப்படியே இல்ல இல்ல நீங்க பொறுமையா கூட ஆ பண்ணுங்க. அப்படியே போட் சௌந்தர்யா பத்தி விஷால் சொன்னது அந்த வீடியோவும் அப்படியே லிங்க் பண்ணிருங்க ப்ரோ. ஆமா இல்ல ஆமா அது பண்ணும்போது சௌந்தர்யா அதையும் கிட்டே அவர் போட்டுருங்க. தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா கிட்டே அவன் ப்ரோ தெளிவா ப்ரோ பேசிட்டான். ப்ரோ சாரியும் ப்ரோ கேட்டா ஃபர்ஸ்ட் அந்த சௌந்தர்யா நீங்க அக்செப்டட். நீங்க உங்களுக்கு வீடியோ என்ன பிரச்சனை அதுல? ப்ரோ ப்ரோ உங்களுக்கு என்ன இல்லன்னு பிரச்சனை சொல்லல, அதுல? ப்ரோ நான் இல்லன்னு ப்ரோ நீங்க சொல்லல. 1 மினிட் சொன்ன வெயிட் பண்ணுங்க பாயிண்ட் தான் ப்ரோ பிரச்சனை எங்களுக்கு. நீங்க ப்ரோ சொன்னீங்கல்ல 1 மினிட் அவர் அவரா ப்ரோ 1 இருக்காருன்னு, மினிட் ப்ரோ. அதுதான் பிரச்சனை. நீங்க விஷால பத்தி ஏதாவது போடணும், ஆலன் ப்ரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த வீடியோ கேக்குறாரு அவரு அப்படின்னா அதை வந்து நீங்க ட்வீட் போட்டு அவரை டேக் பண்ணுங்க. அதை வந்து இந்த ஸ்பேஸ்க்கு ம் அப்புறம் பேசிக்கலாம். இது வந்து பவித்ராவை பத்தின ஒரு ஸ்பேஸ் சரி ஓகே, அப்படிங்கும்போது நான் ஒரே கேட்டு பவித்ரா ஆலன் லிமிட்டடா அந்த வீடியோ பேசலாம். அமித்ஷா நீங்க என்ன பண்றீங்க? ப்ரோ அது அவர் அப்புறம் ஒண்ணும் பண்ண பாத்துக்கோங்க ப்ரோ. மாட்டாரு, இருங்க கமெண்ட் ஒரு நிமிஷம் பண்றோம். எனக்கு அவர்கிட்ட கிளாரிட்டி வேணும், அப்புறம் வேஸ்டா போயிடும். அமித்ஷா என்ன பண்றீங்க? பாப்பேன், அவர் என்ன ப்ரோ பண்ண போறாரு? பாத்துட்டு பார்க்கதான் ப்ரோ போறாரு. பார்த்துட்டு உங்களுக்கு வேற ஒரு வீடியோ அனுப்புவேன். பாத்துட்டு விஷால பத்தி பேச வேற விடுறது ஒரு பரவாயில்லையா? இன்னும் அதிகமா பேசுவோம். என்னெல்லாம் வந்து நோண்டவே நோண்டாதீங்க, அதுக்கு உங்களுக்கு எதுக்கு யோ? தெரியாது என்ன பத்தி. அப்ப இல்ல லவ் கண்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னதே ஜாக். ப்ரோ மாமா வேலை பார்த்து அதுதான் ஜாக், நீங்க எனக்கு இந்த மாமா வேலை பார்த்து ப்ரோ ப்ரோ ஜாக். ஆனா சரி விஷால சரி பத்தி சரி சொல்றீங்க. ப்ரோ மாமா இது வேலை பார்த்தது பவித்ரா ஜாக்காவே இப்ப பவித்ரா இருக்கட்டும். ஃபேண்டம் இங்க ப்ரோ. பாருங்க நீங்க இப்படிதான் வந்து எதுக்கு இங்க பிளாக் பாருங்க பண்ணி ப்ரோ ப்ரோ மாமா வச்சிருக்கீங்க? வேலை பேசிட்டு பார்த்தது இருக்கீங்க. ஜாக்காவே இருக்கட்டுங்க. அவருக்கு எங்க போச்சு புத்தி? அவன் லவ் அவருக்கு பண்றது தெரியும்ல சொல்லலையே. எது ப்ரோ கரெக்ட் ப்ரோ எது லவ் பண்றது இத தப்புன்னு. பத்தி சொல்லலையே. பேச அவருக்கு வேணாம், இருந்தா விஷால லவ் தானே பத்தி அந்த பேச பண்றது மாதிரிலாம் வேண்டாம். சொல்லலையே. யோசிப்பாரு. அகைன் இவரை சொல்றேன், ரிமூவ் பண்றீங்களா? அகைன் சொல்றேன் ப்ரோ இவரை ப்ரோ ரிமூவ் அகைன் பண்றீங்களா? சொல்றேன், இது பவித்ராவோட அரைக்குறைவா ஸ்பேஸ். பேசுறாரு, இவரை பேச விஷால விட்டு வெளியே பவித்ரா பத்தி தள்ள ஸ்பேஸ் நீங்க பாருங்க. விஷால் பத்தி விஷால பேசுனா பத்தி தனியா ஒரு பேச ஸ்பேஸ் போட்டு வேண்டாம். பேசுங்க. அது அததான் போட்டா நான் யாரும் வர சொல்றேன். மாட்டாங்க. சரி நீங்க பேசுங்க, நான் உங்களுக்கு இந்த கமெண்ட்ல ஒரு வீடியோ மட்டும் போட்டுறேன், அவ்வளவுதான். நான் கிளம்புறேன், நான் பேசல இதுக்கப்புறம். அந்த ஓகே ப்ரோ வீடியோ ப்ரோ. மட்டும் தயவு போட்டு நான் செய்து கிளம்புறேன். கிளம்புங்க, தயவு ஓகே. செய்து கிளம்புங்க. இது விஷாலோட ஸ்பேஸ் கிடையாது. நீங்க விஷால் ஸ்பேஸ்ல இதை இன்னும் அதிகமா ஏன்னா கூட நீங்க நீங்க விஷால பேசணும். பத்தி இது பவித்ரா. பேசுறதுனால நான் பேசினேன். நீங்க பவித்ரா அதான் நீங்க பத்தி போய் பேசினா நாங்க நான் எங்க என்ன பேச போறேன்? இது நாங்க பாருங்க எங்கங்க பேச பேசணும்? விடுங்க. நீங்களா போங்க. வந்தீங்க, நீங்களா ம் பேசுனீங்க, நீங்களா பவித்ராவை சொல்றீங்க. பத்தி அவங்க பேசியிருந்தா நான் எதுவுமே கான்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்க மாட்டேன். விஷால் கான்ட்ரிபியூஷன் விஷால் நோ விஷால் விஷால்னு நோ கதறதுனால தான் நோ கேக்குறேன். ரிமூவ் டிஸ்அக்ரி பண்ணுங்க. நோ ஹோஸ்ட் அண்ட் நோ ரிமூவ் பண்ணுங்க அவரை. டிஸ்அக்ரி. என்னன்னா கான்ட்ரிபியூஷன் யோ ஆஃப் உனக்கு பேச பாட்டம் தெரியல. நீ என்ன அன்பிளாக் பண்ணிட்டு ஏங்க வா. நீ என்ன அன்பிளாக் பண்ண வெளியே போய் வச்சுக்கோங்க, இங்க ரிமூவ் பண்ணுங்க அவரை. நீங்க வெளியே போய் வச்சுக்கோங்கன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பேச தெரியல. இந்த இந்த நொண்ண நாட்டியம்லாம் இங்க வந்து பேசாதீங்க ப்ரோ. நான் அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். சரியா? பொறுமையா பேசுறேன்னா பேசுங்க, இல்லைன்னா நீங்க போங்க. நீங்க தேவையே இல்லை, அப்படியே போய் கீழே உட்காந்து கேளுங்க. ஒரு பவித்ரா விஷால ஃபேண்டம்ல, ஒரு பவித்ரா ஸ்பேஸ்ல வந்துட்டு இன்னொரு ஜாக்க பத்தி, இன்னொரு கண்டஸ்டன்ட பத்தி இங்க தலைக்குறைவா பேச வேண்டாம். இது எப்படி போய் இருக்கும்னா, நாங்க என்னமோ பவித்ரா ஃபேன்ஸ் தான் வந்து இத பத்தி பேசுறாங்கன்ற மாதிரி போயிடும். சோ இல்ல இத வந்து இந்த இடத்துல பேசுனது அக்ரி பண்ண ஆக்சுவலா முடியாது. விஷால் ஃபேன் தான் பேசினாரு. இருங்க கங்கா, ஒண்ணும் இல்ல. வரும்போது சிவா கூட ஜாக்க பத்தி சில கருத்துக்கள் எடுத்து வச்சாரு. நாங்க அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு கேளுங்களேன். எந்த வித தேவையில்லாத வந்து அக்ரஷனோ எதுவுமே இருக்காது. வெறும் கருத்துரையாடல் மட்டும் தான் இருந்திருக்கும். நான் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு அது நோட் பண்ணும்போது எதுக்காக, ஏதோ ரீசனுக்காக தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தெரியும். காமிச்சிட்டாரு எதுக்காக. ஓகே ஓகே. இல்ல கங்கா, ஆக்சுவலா வந்து அப்படி பேசாம இருக்க முடியாது. ஏன்னா எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ள இருக்காங்களா. நம்ம அவங்கள ஹைலைட்டா பேசல. அவர் கேட்டது ஒரு ரெண்டே ஒரு கொஸ்டின் தான் கேட்டாரு. அந்த கொஸ்டினுக்கு அவர் டெம்ப்ட் ஆயிட்டு மேல வந்து ட்ரிகர் ஆயிட்டு பேசிட்டு இருக்காரு. ப்ரோ அவர் பேசுனது தப்பே சொல்ல ப்ரோ. ஏன்னா நம்ம ஒருத்தரை பத்தி இப்ப பவித்ரா பத்தி பேசினாலும் சுத்தி இருக்க அந்த மீதி இருக்க 9 கண்டஸ்டன்ட பத்தி நம்ம பேசுவோம், நான் அதை சொல்லல. ஆனா அடுத்தவங்கள ரொம்ப ஒரு மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேச வேண்டாம். இந்த மாமா வேலை பாக்குறது அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்றேன். மத்தபடி இப்ப இவ்வளவு நேரம் நம்ம அவர் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லார பத்தி பேசிக்கிட்டு தான் இருந்தோம். எல்லாரையும் டிஃபெண்ட், ஒருத்தர் பேச இன்னொருத்தர் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். லைட் விஷயத்த பத்தி பேசணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ண ஒருத்தர் பேச, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். அடுத்த கண்டஸ்டன்ட பத்தி இந்த ஸ்பேஸ்ல ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேச வேண்டாம்ன்றது மட்டும்தான் என்னோட கருத்து. இல்ல அது ஆக்சுவலா கங்கா நீங்க சொல்றது கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். அதாவது ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனா தான் நானும் ஆலன் ப்ரோ இதுக்கு முன்னாடி பேசணும். இவரா வந்து அவரா வந்து கெடுத்துக்கிட்டாரு. இப்படிதான் நாங்க விஷால் ஃபேன்ஸ் இப்படி நம்ம எதுவும் பேசல. நம்ம அவர் என்ன பண்ணாரு அவரே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆமா ப்ரோ. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. உங்களுக்கு ஒரு ஃபேண்டம் சரி ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருக்க சப்போர்ட். இவர் பேசுற அளவுக்கு கூட அவர் அங்க உள்ள பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேசுற அளவுக்கு இருந்திருக்குமே ப்ரோ. நமக்கு இல்ல பேச கேட்க மாட்டாங்க யாரோ, அந்த அளவுக்கு தெளிவா இருக்காதுல்ல எதுவே. ஆமா. இப்போ பவித்ரா பேசும்போது கூட வந்து எல்லா இடத்துலயும் சில பேர் லைக் கொஞ்சம் ஸ்டட்டர் ஆகுறாங்கல்ல. ஏன்னா அதுல ஒரு தெளிவு இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்கும். இவரு போய் பேசினா சிரிப்பு மட்டும் தான் வரும். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அது கூட அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட கூட அப்படிதான் மாத்தி சொல்றாரு. ராணவுக்கும் விஷாலுக்கும் டஃப் கொடுக்குறாருயா. நேத்து அந்த அந்த போலிங் டாஸ்க்ல எல்லாரும் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்றாங்க. இவர் வந்து சொல்றாரு ராணவு,
அருண் தான் வந்து சூஸ் பண்றது கரெக்ட் நான் நினைக்கிறேன். யாருக்கு இந்த பாயிண்ட்ஸ் போகணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது யாரு பால் பண்றாங்களோ அவங்க தான் அவங்க அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டா அவங்க தான் சூஸ் பண்ணுவா யாருக்கு ஓட்ஸ் யாருக்கு பாயிண்ட்ஸ் போடணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்க்கு அவங்க அவங்களாவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு வேற. இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றது? அதனாலதான் நான் கேட்டேன் ப்ரோ. அதனாலதான் கேட்டேன் வெளியே இப்படிதான் இருப்பாரா நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். சொல்றதுக்கு எதுவுமே இல்லங்க. பவித்ரா பத்தி பேசலாமா? ஆக்சுவலி நான் பவித்ரா பத்தி பேசுறதுக்கு அந்த ஸ்பேஸ்க்கு வந்தேன். கேன் ஐ ப்ரோசீட்? ஓகே ஓகே. ரொம்ப நேரமா நானும் வெயிட் பண்றேன். விஷாலுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. யாராவது அந்த ஹோஸ்ட் மியூட் போடுவாங்க இல்ல வெளிய அனுப்புவாங்க. இல்ல மியூட் போட்டுட்டு தான் இருந்தோம். ஆக்சுவலா அவரை பேச விடாம பண்ணிருந்தா அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா வந்து விஷால் வந்து கிங் பிளேயரு வேற ஃபேண்டம்ல பேச விட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி தேவையில்லாம பில்டப்லாம் கொடுத்துருக்காரு. இல்ல அது வந்து நீங்க ஒரே பாயிண்ட்ல முடிச்சிருக்கலாம். உள்ள வந்து அவங்க ஃபேமிலி ரவுண்ட்ல ஒரு பொண்ணு வந்தது இல்லையா? அந்த பொண்ணு பேர் என்ன? நேகா. நீ கேமே விளையாடலன்னு அந்த பொண்ணே சொல்லிட்டு போயிருக்கும். அதனால வந்து அவ்வளோலாம் வந்து விஷாலுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு பேசணுன்ற பாயிண்ட் தேவையும் இல்லை. பேசுறதுக்கு அவர்கிட்ட அந்த பாயிண்ட்டும் இல்லைன்றதுதான் என்னோட ஒப்பீனியன். நான் பவித்ரா பத்தி பேச வந்தது இப்போ அவங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க இல்ல, நிறைய அஃபிஷியல் அன்அஃபிஷியல் ஓட்ஸ் பத்தி டிஸ்கஷன்ஸ் போச்சு. எனக்கு என்ன ஓட்ஸ் அப்படின்னா இது எந்த அளவுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறது எனக்கு தெரியல. அன்லஸ் ஆர் அன்டில் அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து யாராவது ஷேர் பண்றாங்க பாக்குறாங்க அப்படிங்கறத வச்சுதான் நான் வந்து அதை டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம இது நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. அது ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும் இல்ல யூடியூபர்ஸா இருக்கட்டும் இவங்க அவங்களா இருக்கட்டும். பட் அது எல்லா டைமும் கரெக்டா இருந்திருக்கா அப்படின்னு கேட்டா அது இல்ல. இது நான் வந்து நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு பர்சனலா அஜெண்டா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இவங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க அதனால இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்றதா கூட இருக்கலாம். இல்ல அவங்க ஓட் இன்க்ரீஸ் பண்ண இருக்கலாம், டிக்ரீஸ் பண்ண இருக்கலாம். வி ஆர் நாட் ஷுர். தே மே ஹேவ் அஜெண்டா, டு நாட் ஹேவ் அஜெண்டா. ஸோ நான் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபேண்டம் நான் என்ன சொல்வேன்னா ஆனல் வந்து அந்த வீக்கெண்ட் ஷோல வந்து என்ன அப்படின்றத சொல்ற வரைக்கும் இந்த அஃபிஷியல் ஓட்ஸ் அன்அஃபிஷியல் ஓட்ஸை பத்தி நம்ம வந்து ட்ரிகர் ஆகாம நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ அப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது என்னோட பாயிண்ட். ரிகார்டிங் பவித்ரா அப்படின்னு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா அமாங் ஆல் த கண்டஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஆடியன்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகணும், அப்படி ஒரு பாசிட்டிவ் வேல கனெக்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தா பவித்ரா வந்து அழகாவே கனெக்ட் ஆயிருக்காங்க. ஈவன் வந்து அவங்க விஜய் சேதுபதி சார் வந்து நீ இந்த டால் டாஸ்க்ல வந்து இப்படிதானே விளையாண்ட அப்படின்னா அந்த கிரெடிட்டை கூட அவங்க வந்து எடுக்கல. இல்ல நான் அப்படிதான் விளையாடல அப்படிங்கறது அவங்க என்ன ஸ்டாண்ட்ல இருந்தாங்களோ அந்த ஸ்டாண்ட்ல அவங்க நின்ன மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு. நான் நானாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு சில இடத்துல அவங்க வந்து இந்த ஷோக்கு ஓபன் அப் ஆகணும் தேவைப்பட்டுச்சே தவிர பட் இன்ன வரைக்கும் நான் வந்து ஏஞ்சல் பியூர் சோல் அப்படின்னா நம்ம அந்த பவித்ராவை கண்டிப்பா சொல்லலாம். அந்த வீட்டுல அவங்க லோன்லியா ஃபீல் பண்றாங்களா அப்படின்னா கண்டிப்பா எஸ் லோன்லியா ஃபீல் பண்றாங்க. அண்ட் சவுண்டுக்கும் பவிக்கும் இருக்க இந்த பாண்ட் வந்து இந்த லாஸ்ட் டூ வீக்ஸ் ஆஃப்டர் தர்ஷிகா எவிக்ஷன் இது வந்து எனக்கு ஒரு டிராமாவாவோ இல்ல ஒரு ஆதாயம் தேடியோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அந்த வீட்டுல ஒரு கேங் இருக்கு. அந்த கேங் வந்து கண்டிப்பா வந்து ஒரு சோஃபா கேங் தான். அதாவது தன்னைத்தானே வந்து நம்ம ரொம்ப நல்லா விளையாடுறோம், நம்மளாம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சா கீழே விழுந்து அடி விழுந்து ரத்தம் வந்தாதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், அவங்க எல்லாம் வந்து மக்கு பசங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நரேட்டிவ். அதுல வந்து அவங்க பவித்ரா வந்து நிறைய இடத்துல பின்னாடி போய் இவெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கா, இவெல்லாம் என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்லாம் படுக்காங்க. ஆனா பவித்ரா அங்க இன்னைக்கு டிடிஎஃப் டாஸ்க்ல தெரிஞ்சிருக்கும் பவித்ராவும் சவுண்டும் டாஸ்க் எப்படி விளையாடாதவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஸோ வந்து உள்ள வந்து அவங்க பவித்ரா வந்து வீக்கா பாக்குறாங்கன்றதுக்காக வெளியும் அந்த நிலைமை கிடையாது. டு மை ஒப்பீனியன் பவித்ரா இஸ் அ ரியலி குட் பிளேயர். அவங்களா இருந்திருக்காங்க. இந்த ஷோக்கு வந்து அவங்க கேரக்டரை வந்து ரியலா இருந்து காட்டியிருக்காங்க. டாஸ்க்லயும் சரி நல்லா விளையாண்டுருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த வீக்ல வந்து அவங்க ஓப்பன் அப் ஆகி நிறைய விஷயத்த வந்து அழகாவும் கேள்வி கேட்டிருக்காங்கன்றதுதான் என்னோட பாயிண்ட். அண்ட் ஷி டிசர்வ்ஸ் டு ஸ்டே இன் த ஹவுஸ் வென் கம்பேர்ட் டு அதர் கண்டஸ்டன்ஸ். அண்ட் கம்பேர்ட் டு அதர் கண்டஸ்டன்ஸ் நான் கேட்டேன்னா விஷால் சொல்வேன், அருண் சொல்வேன். அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுவேன். ஈவன் மஞ்சரி கூட நான் சொல்வேன். மஞ்சரி வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே கேம் பிளே தான், பெருசாலாம் ஒண்ணு இருந்ததில்ல. ஒண்ணு வன்மம் நான் பார்த்தேன், இல்ல அப்படின்னா முத்துக்கு சப்போர்ட் பண்றத நான் பார்த்திருக்கேன். அவங்களோட சொல்லாற்றல் நல்லா இருக்கு. சொல்லாற்றல் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பாயிண்ட்ஸ் தெளிவா எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து என்னால ஓட் போட முடியுமா அப்படின்னு கேட்டா நான் அதை பண்ண மாட்டேன். எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ரியாலிட்டி மிஸ் ஆகுது அவங்க கிட்ட.
வென் கம்பேர்ட் டு மஞ்சரி. ஏன்னா மஞ்சரி தான் வந்து இந்த வீட்ல வந்து நிறைய வந்து பவித்ரா வந்து புட் டவுன் பண்ணாங்க. ஏன் ஃபேமிலி வீக் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட மஞ்சரியும் ஜாக்கும் வந்து பவித்ரா ஃபேமிலி பத்தி பேசி பின்னாடி வந்து மாத்தி மாத்தி பேசி நான் ஸ்பேஸ் கொடுக்கலன்னா அவ வந்து முட்டை டாஸ்க்ல வெளியவே தெரிஞ்சிருக்க மாட்டா அப்படின்றதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அந்த ஏஞ்சலா இருந்து எவ்வளவு தூரம் டாலரன்ஸ் பண்ணணுங்கிறத அது பவித்ரா எடுத்த கால். அந்த கிரெடிட் வந்து மஞ்சரியால அதை எடுத்துக்க முடியாது. சோ அப்படி அவங்க எடுத்து அதை வந்து பின்னாடி வந்து ஒருத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறாங்க அப்படின்னா தட்ஸ் நாட் அ குட் கேம். ஐ வில் சே இட் இஸ் அ கம்ப்ளீட்லி டர்ட்டி கேம். தன்னைத்தானே வந்து பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதுதான். சோ பிதா டிசர்வ்ஸ் டு சே அண்ட் விஷால். அதான் என்னோட பாயிண்ட். யூ கைஸ். ராணவ் வந்து நான் வந்து வந்து வேற கேட்டகரியில வச்சிருக்கேன். அது வந்து எனக்கு என்ன பாயிண்ட்ல பேசுறது நான் வந்து பாசிட்டிவா வந்து ராணவுக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ் நான் பேச மாட்டேன். பட் அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து ராணவ் வந்து இஸ் ஸ்கோரிங் அமாங் ஃபியூ ஜெனரல் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன். ஆனா கம்பேர்ட் டு பவித்ரா அவன் இந்த வீட்டுல இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது. ஆனா அவன் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு கிளவுனரி அட்டென்ஷன் ஷீக்கிங் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அது சில ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இதுதான் ராணவ் அப்படிங்கறத அவன் என்ன நினைச்சு பதிய வைக்கிறானோ அது சில பேருக்கு பதியதான் செய்யுது. அது நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க ஒரு ஃபேக்டாவே எடுத்து பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா ஏட்டர்ஸ் தான் இந்த ராணுவ கொஞ்சம் புஷ் பண்ணி வேலை ஏன்னா அவனோட எல்லா மூவையும் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த டால் டாஸ்க்ல இருந்து எல்லா டாஸ்க்லயும் எடுத்தோம்னா ஓவர் நைட்ல ஒரு கண்டென்ட்டை வந்து பேச வைக்கிற மாதிரி இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் அடையாளப்படுத்தப்பட்டது ஒரு ப்ரோமோல தான், அந்த ஸ்கூல் டாஸ்க்ல. அது மாதிரி எல்லா டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு கண்டென்ட்டை வந்து அவன் அது ஒரு என்ன கண்டென்ட்னே தெரியாம ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிருப்பான். இட்ஸ் ஆல் அபவுட் அட்டென்ஷன் சீக்கிங். அது வந்து நிறைய இடத்துல போய் சேர்ந்திருக்கு. ராணவ் அப்படின்றது போய் சேர்ந்திருக்குன்னு நான் பாக்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு ராணவ் கிட்ட பெருசா பேச எந்த கண்டென்ட்டும் இல்ல. ஸ்கூல் டாஸ்க்ல அவனுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும். டால் டாஸ்க்ல ஒரு சண்டை போட்டு ஒரு அது வீக்கெண்ட்ல பேசப்பட்டிருக்கும். செங்கலா டாஸ்க்ல விழுந்து அடிபட்டிருப்பான். டிடிஎஃப்ல வந்துட்டான் நினைக்கிறேன். அந்த ஹேமர் எடுத்து இந்த வீக் ஸ்டார்டிங்ல சார் தான் இஷ்யூ கிரியேட் பண்ணது. இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கான் ஓவர் த வீக்ல. அது எல்லாமே பெரிய இஷ்யூவா இருந்திருக்கு. அது எல்லாமே வீக்கெண்ட்ல பேசப்பட்டிருக்கு. அந்த அட்டென்ஷன் சீக்கிங் கேம் அவன் பெர்ஃபெக்ட்டா விளையாண்டுட்டு இருக்கான். அதாவது எல்லாரும் ஒரு பக்கம் போனா அவன் லெஃப்ட் சைடு போய் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கேம் விளையாடுறான். அது ஆடியன்ஸ் மத்தியில இவன் ஒரு கிளவுனரி ஆக்ஷன் மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் போக தான் செய்யுது. எனக்கு என்னன்னா ராணவ் ரொம்ப இம்மெச்சூரா இந்த கேம் அப்ரோச் பண்றானோன்னு இருக்கு. ஒரு கேமும் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல நல்லாதான் கேக்குது. நீங்க நல்லாதான் கேக்குது. நீங்க லீவ் பண்ணிட்டு ஜாயின் பண்றீங்களா? நான் லீவ் பண்ணேன். ஓகே. ஆமா, அவர் கிளியரா கேக்குது. உங்க ரெண்டு பேர் குரலும் கிளியரா கேக்குது. எனக்கு சிம்பிளி எஸ்எம் அவங்களோட இதுதான் ஒரு மாதிரி கேக்குது. ஓகே, நான் லீவ் பண்ணிட்டு நான் ஜாயின் பண்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ராணுவ ஸ்டார்டிங்ல இருந்தே எப்படின்னா ஒருத்தவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணி அவன் ஏதோ தனியா தெரியணும்னே ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருந்தான். அவன் ஏதோ ஸ்டார்டிங்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி அவன் ஏதோ ஆக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்படி செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்றது, சின்ன பசங்க எல்லாம் எப்படி இந்த ஆக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆக்ட் தான் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியுது. அவனா சொல்லிட்டான் அந்த இதுல இது நான் இல்லைன்ட்டு. அப்ப அவன் இந்த இது கேமுக்கு பாத்தீங்கன்னா அவனாவே இல்லைன்னா அவனுக்கு எதுக்கு ஓட் பண்ணும்? அவனுக்கு ஓட்டே பண்ணக்கூடாது அவனா இல்லைன்னா. அப்ப இந்த ஷோ ரியாலிட்டி ஷோனா அவன் ரியாலிட்டி ஷோக்கு அவன் ஃபிட்டினே இல்லை. அதுதான் என்னுடைய பாயிண்ட், அவனுக்கு ஓட் பண்ணக்கூடாதுன்ட்டு. பவித்ரா பாத்தீங்கன்னா சூப்பர் இன் எவ்ரி டாஸ்க். அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி தெரியுது எல்லா இதுலயும். அவங்க கார்னர் பண்றாங்க, அதை வெளில எடுத்து வராங்க. இன்னும் அவங்க போல்டா இன்னும் சொல்லணும். அவங்க இந்த கேம் முடியறதுக்கு முன்னாடி சொல்றது கேம் அப்பயே ஒரு ஃப்ரீஸ் பண்ணி சொல்லியிருந்தா இன்னும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்கன்ற எனக்கு தோணுது. அவ்வளவுதான். ஏங்க எனக்கு இன்னைக்கு இந்த வீக் வந்து பவித்ரா ஹைலைட் எங்கன்னா மஞ்சரி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்களே, நீங்க பண்றது ஸ்ட்ராட்டஜினா நான் பண்றது ஸ்ட்ராட்டஜி தானே. எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க பேசணுன்றது என்னோட விருப்பம். முத்துக்கிட்டையும் மீடியேட் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயத்துல அவங்க கிளாரிட்டி ரொம்ப தெளிவா வந்து பிரேக் ஆகுது ப்ரோ. பிரேக் ஆகுதா? ஆமா வாய்ஸ் இப்போ கேக்குது. இப்போ கேக்குது. ஓகே. அதான் அவங்களோட கிளாரிட்டி சூப்பரா இருந்துச்சு. ரயன் கிட்டயும் முத்துக்கிட்டையும் அந்த மீடியேட் பண்றது, அப்புறம் ராணா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது, இதெல்லாமே வந்து அவங்க கிளாரிட்டி சூப்பரா இருந்துச்சு. இது மாதிரி தொடர்ந்து அவங்க ரொம்ப கன்சிஸ்டன்டா
பண்றாங்களா இந்த வாரம். அந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் அந்த லைட் டாஸ்க்ல வந்து நிஜமாலே அது அன்ஃபேர் தான். அவங்க பாடி கூட ஷிஃப்ட் ஆகல. ஹேண்ட் ஷிஃப்ட் ஆகல. ஒண்ணுமே ஷிஃப்ட் ஆகல. பிரஷர் கிஷர்லாம் உருட்டுறது சும்மா உருட்டுறது தான். அது அது லைட் வந்து அதுவாவே ஆஃப் பண்ணி விட்ட மாரி தான் இருந்துச்சு. வேணுன்ட்டே வந்து பண்ண மாரி தான் இருந்துச்சு. அவங்க விட்ட மாரி இல்ல. ஆ அப்புறம் அந்த இந்த டாஸ்க் இருந்துச்சுல்ல, அந்த ஜார் ஜார் டாஸ்க். சூப்பரா பண்ணாங்க. நல்லா சூப்பரா இருந்துச்சு. சீரியஸாவே எனக்கு தெரிஞ்சு அது அது எப்படி ஒரு மீட்ல வந்து கரெக்ட்டா தான் யார் பக்கமும் நின்னு ஒன் சைடா பேசல. அவங்களுக்கு என்ன கரெக்ட்ன்னு பட்டுச்சோ அத மட்டும் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாமே ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் நான். ரிபீன் இது புதுசு இல்லல்ல. பவித்ரா பத்தி பேசுறது புதுசு இல்லல்ல. திடீர் பவித்ரா சப்போர்ட்டர் கிடையாதுல்ல. நம்ம கன்சிஸ்டன்ட்டா பவித்ரா சப்போர்ட்டர். அது ஆலன் ப்ரோ இந்த வீக் நிறைய இடத்துல அவங்க வந்து சூப்பரா பாயிண்ட்ஸ் வச்சாங்க. அதாவது ஒரு ஒரு தயக்கம்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல பேசினா இவங்க 4 பேர் வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு 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 சின்ன ஒரு ஏதாவது ஒரு இன்டென்ஷன் சொல்லியிருக்கும்ல. அத வந்து அவங்க ஃப்ரெண்டு சூப்பரா அத சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு. ஏன்னா அவங்க ஃபேமிலி சொன்னதை விட ஃபேமிலி வந்து சொன்னப்போ ஒரு பூஸ்ட் இருந்தது. ஓகே நான் நல்லா பண்றேன்டா, எனக்கு இதுக்கப்புறம் நான் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கான்பிடென்ட் இருந்துச்சு. பட் அந்த சமந்தா அக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ பேசு, உன்னோட இன்டென்ஷன் என்ன சொல்லுதோ அது கரெக்டா தான் இருக்கு, அதை பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டாண்ட் எல்லாமே சூப்பரா இருந்திருக்கு. இந்த வாரம் வந்து மஞ்சரிக்கிட்டையும் சரி, இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சு லைவ் ஓபன் பண்ண உடனேயும் அந்த விஷயம் தான் நடந்துச்சு. என்னன்னா நேத்து வந்து முத்து ஹோல்ட் ஆன் சொல்லும் போது இவங்க எடுத்திருந்திருப்பாங்க. அதை பத்தி நேத்தே அவ்வளவு பேசி தீர்த்துட்டாங்க எல்லாருமே. ஈவன் ரயானா இருக்கட்டும், இந்த பிரச்சனையை பத்தி, இந்த பிரச்சனை கிடையாது, மொத்தமா இந்த ஆஹ் இது அந்த இது பிளாக் எடுக்கிறத பத்தி. ஆனா திரும்பியும் நீ காலையில எழுந்ததுக்கு அப்புறமும் ஒரு கேங்கா உட்காந்து இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சோ அப்ப பேசும்போது நேத்தோ இன்னைக்கோ என்னமோ சொல்லும் போது பவித்ரா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அன்னைக்கு வந்து குரூப்பா கேங்கா ஆடும்போது முத்து ஆடும்போது அலைன்ஸ் வச்சு ஆடும்போது நம்மளாம் தனியா இருக்கும்போது அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க அவங்களோட சேரும்போது நாங்க தனியா இருந்துட்டு கேட்கும் போது உங்க தப்பா தெரியுதா அப்படின்ற ஒரு வார்த்தையும். இன்னொன்னு என்னன்னா முத்து சொல்வான், நீங்க வந்து பின்னாடி முதுகுல குத்துறது அப்படிங்கிறது அப்படின்றதுதான் சொன்னான். எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு அலைன்ஸா விளையாண்டுட்டு இருக்காங்க. தீபக்கும் பவித்ராவும் வந்து தனியா விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ அப்போ இவங்க அலைன்ஸா விளையாடும் போது நம்ம வந்து கை கட்டி பாக்கணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பவித்ரா கேட்டா. சீரியஸ்லி அது உண்மையிலே என் மனசுல என்ன தோணுச்சோ அதான் பவித்ரா பேசினாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அலைன்ஸ் போட்டு வந்து இவங்க 4 பேர் அலைன்ஸ் போட்டு ரயானையும் விஷாலையும் தூக்க போறாங்க. அப்போ பவித்ராவும் தீபக்கும் அட்டாக் பண்ணாம நிக்கணுமா? அப்படி அட்டாக் பண்ணா அது வந்து அன்எத்திக்கல், அதை வந்து முதுல குத்துறது ஆக்சுவலா அப்படின்னு கங்கா சொல்றாங்க. அவங்க அந்த கேள்வி கேட்டதுனால தான் எனக்கு என்னவோ இந்த கேம் நிறுத்தினாங்களோன்னு தோணுது. சப்போஸ் அது கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த மன்றம் கேம் கண்டினியூ ஆயிருச்சுன்னா இவங்க ஒருவேளை இது குரூப்பாவே போயிட்டு இந்த இண்டிவிஜுவலா விளையாடுற ஆட்களை வந்து அடிச்சிருந்தாங்கன்னா அது பயங்கர நெகட்டிவா யாருக்கெல்லாம் போயிருக்கும். அதனாலே அந்த ஆங்கிள் உள்ள வந்துட்டதுனாலே வந்து அப்புறம் ஆன் டாப் ஆஃப் தட் ஐ திங்க் அந்த இன்ஜுரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த கேள்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு எனக்கு முழுக்க நம்பிக்கை இருக்கு. ஆமா 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 ப்ரோ. இன்னொன்னு அந்த இடத்துல அவங்க கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்ப நான் நினைச்சா வந்து நீங்க 2 பேரும் நீங்க எல்லாரும் அலையன்ஸா போட்டிருக்கீங்க, நீங்க நினைச்ச வெளியே தள்ளுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா நான் நினைச்சா அதை பண்ண முடியுமா அவங்கள அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தது. அது அது சூப்பராவும் இருந்தது பாக்குறதுக்கு. ஆமா, எனக்கு வந்து இதுல ரெண்டு டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கு. அவங்க இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொன்னது வந்து எனக்கு முழுக்க கரெக்ட். அது குரூப் பெர்ஸ்பெக்டிவ்ல விளையாடுனாங்க இல்லையா? அந்த ஆங்கிள் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு இருக்கு. ஆனா இதுக்கான கேள்வி வந்து நேத்து பவி சப்போர்ட் பண்ற ஒருத்தங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ இவங்கலாம் குரூப்பா சேர்ந்து பவிய வந்து சோலோவா விளையாடிட்டு இருக்க பவியும் தீபக்கையும் அட்டாக் பண்ணா அப்ப அது கரெக்டா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அப்ப சொன்னேன், அவங்க வந்து அந்த மாதிரி பண்ண அடுத்த செகண்டே அவங்கள போட்டு அடிப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க குரூப்பா இருக்கிற ஆட்கள் இருக்காங்களா, இப்போ ரயனு, சவுண்டு, அப்புறம் விஷால் இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேர் குரூப்பா விளையாடுறாங்க இல்லையா, அவங்க 3 பேரையும் எலிமினேட் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 6 பேரை சேர்ந்து 3 பேரை எலிமினேட் பண்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஆனா ஒருத்தங்க அந்த குரூப்ல இருந்து தனியா வந்துட்ட அப்புறம் அவங்க 3 பேரா சேர்ந்து போயிட்டு ஒருத்தங்களை அடிக்கிறதுல எனக்கு பிரச்சனை தான். ஸோ நான் அதை அப்படிதான் பாக்குறேன். எதுக்காக வந்து ரயனையும் சவுண்டையும் டார்கெட் பண்ணாங்க எனக்கு புரியுது. 16-13 பாயிண்ட்ஸ் இல்லையா, ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அவங்கள தான் டார்கெட் பண்ணோம். நானும் அதுதான் பண்ணியிருப்பேன்.
பட் இந்த இண்டிவிஜுவலா பிரிஞ்சு வந்துட்டாங்கல்ல. இந்த ஆப்டிக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஒண்ணு பண்ணார் இல்லையா ரயன்? தெரியுது என்ன பண்றீங்கன்னு தெரியுது ஒண்ணு பண்ணார் இல்லையா? அது தப்பா போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல தீபக் ஃபர்ஸ்ட் வந்தாரு. ஃபாலோட் பை பவித்ராவும் கரெக்டா வந்தாங்க. எனக்கு அது கரெக்ட் மூவா தான் பட்டுச்சு. எனக்கு முழுக்க முழுக்க அவங்க சைடுல ப்ரோ எனக்கு சொல்லுங்க. இந்த இந்த பிக் பாஸ் 8 வந்து நம்ம ஏன் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சைடா போகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்றது என்ன, பவித்ரா மாதிரி ஆளுங்க எல்லாம் வெளியே தெரியல. ஏன் வந்து இதையே பவித்ராவும் வந்து சௌந்தர்யா கிட்டயும் ரயான் கிட்டயும் பேசியிருப்பாங்க. என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு சைடாவே இருக்கோம் அவங்க பேசுறதுனால அப்படின்ற மாதிரி நிறைய இந்த மாதிரி காணும் நிறைய பேருக்கு. என் பார்வையில இருந்து நான் பிக் பாஸ் 8 வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு எல்லா கேமுமே இதே டாஸ்க இது முன்னாடி இருந்த சீசன் 1 இருக்கட்டும் இல்ல சீசன் 3 இருக்கட்டும், சீசன் 3 ஒரு பெரிய ஒரு கேங் பாய்ஸ் கேங்னு இருந்துச்சு. அந்த கேங் வி ஆர் த பாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவங்க என்னதான் ஒரு கேங்கா இருந்தாலும் ஒரு கேம்னு வரும்போது எந்த இடத்துலயுமே அவங்க அலையன்ஸ் போட்டு இன்னொருத்தர தூக்கவே கிடையாது. அந்த கால்ல கட்டிட்டு இருந்த பலூனா இருக்கட்டும், சாண்டிக்கும் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி டாஸ்க் வரும்போது அவங்க போன மாதிரி எனக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து என்னன்னா நேத்து கூட மஞ்சரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த கேம் வந்து நம்ம அலைன்ஸ் போடாம விளையாண்டா எப்படி நிறைய நேரம் ஆகுமே, அந்த நிறைய நேரம் ஆகுறதுதான் கேமுங்க. இதுல வந்து ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு ஒருத்தர் பண்றது. இந்த சீசனே ஃபுல்லா அலைன்ஸ்ன்றதுனாலதான் ஈவன் இந்த செங்கலா டாஸ்க்கும் அந்த எல்லோ டீமும் ப்ளூ டீமும் அலையன்ஸ் போடாம இருந்திருந்தா பிங்க் டீமும் ரெட் டீமும் கண்டிப்பா அலையன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. சோ அந்த 4 பேரா விளையாடும் போது அந்த கேம் அழகா இருக்குமே தவிர 2 டீம் 6 பேர் இருந்துட்டு இன்னொரு டீம் அட்டாக் பண்றதுங்கிறது ஒரு இடத்துல வந்து சில இடத்துல வந்து கொஞ்சம் பேர் ஸ்ட்ராங் இல்லாம இருந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவா போகுது. அதனாலதான் எனக்கு இந்த சீசன் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலா ஆடாம எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பேசுறதா இருக்கட்டுமே அதுக்கும் அலையன்ஸ் தான். இல்ல ஒரு சின்னதா இந்த கேம் இது எடுத்துட்டு போகணும் அதுவும் அலையன்ஸ் தான். சோ இந்த அலையன்ஸ்னாலதான் இந்த சீசன் 8 வந்து ஒரு மாதிரி போயிருக்கோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இல்லங்க இந்த 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 சீசனே வந்து ஏங்க ஒரு கண்ட்ராவியான சீசன் நான் பாக்குறேன்னா 50 டேஸ் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ப்ரோ வாய்ஸ் உள்ள போகுது ப்ரோ. ஆலன் ப்ரோ வாய்ஸ் கேட்கல. ஹலோ ஓகே இப்ப கேக்குது ப்ரோ. கேட்கல. ஓகே கைஸ், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 hours தான் இருக்குது. ஸோ பவித்ரா டிசர்விங் பிளேயர் நம்ம இங்கே அதுதான் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் உங்கள் ஓட் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி மறந்துருந்தீங்கன்னா ஓட் போட்டுருங்க. ஸோ ஹாட்ஸ்டாரில் போடுங்க ஓட்டை. நீங்கள் அந்த இந்த நம்பருக்கும் மிஸ்டு கால் கொடுக்கலாம். ஓகேவா? இன்னும் 3 hours தான் இருக்குது. அஃபிஷியல் அன்அஃபிஷியல் எல்லா ஓட்டிங்ஸும் இதாக வருதுக்கு. ஸோ மறக்காமல் ஓட் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் ரெண்டுலயுமே ஓட் பண்ணுங்க. ஆமா, அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் ரெண்டுலயுமே ஓட் பண்ணுங்க. ப்ரோ ஆலன் ப்ரோ கேட்கல ப்ரோ. நீங்க மைக் அட்ஜஸ்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஹக்கு பக் ஆயிடுச்சு போல ஹக்கு. ப்ரோ இறையுது ப்ரோ. ஆலன் ப்ரோ பக்கான்னு தெரியலையே. ஹக்கு நான் பேசுறது கேக்குதா உனக்கு கிளியரா? கேக்குது சிவா, எனக்கு கேக்குது. ஓகே ஆலன் ப்ரோ நீங்க பேசுறது கேட்கல ப்ரோ. ஹலோ கேக்குதா? இப்ப கேக்குது ப்ரோ. ஐயோ என்னங்க இது செம்ம கடுப்பா இருக்குங்க. பக் போல ப்ரோ. ஏதோ ரிப்போர்ட் அடிச்சிருப்பானுங்க ப்ரோ. திருப்பி போயிடுச்சா? இல்ல இப்ப கேக்குது கரெக்டா இருக்கு. திடீர் பவித்ரா ஃபேன்ஸா இல்லாம ஜென்யூனா பவித்ராக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களா இருந்தா, அப்புறம் இந்த சிவமாயா இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க தான் பவித்ராக்கான ஸ்பேசஸ் ரெகுலரா போடுவாங்க. அப்படியே அவங்க கிட்ட பவித்ராக்கான குரூப் கீப் இருக்கான்னு வந்து விசாரிச்சுக்கோங்க. தே ஆக்சுவலி சப்போர்ட் பவித்ரா ஜென்யூன்லி. இவங்க 2 பேரும் நான் கன்சிஸ்டண்டா பாக்குறேன். அப்புறம் வேற ஒருத்தங்களும் இருக்காங்க. அவங்க பேர் நான் சொல்ல விருப்பப்படல. அவங்க பேர் ஷோல வந்துருச்சு.
இவங்க 2 பேரும் கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவாங்க. இவங்க கிட்ட இவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் போட்டா வந்து பேசுங்க பவித்ராக்காக. எப்படியாவது இந்த வீக்கெண்ட் அவங்க தாண்டணும்னு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறத நிறுத்தாதீங்க. நீங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கிற விஷயம்லாம் இருக்குல்ல. இந்த வோட்டிங் இது வோட்டிங் அது அதெல்லாமே உருட்டு. ஸோ கீப் வோட்டிங் ஃபார் பவித்ரா. அத நிறுத்தாதீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் அலன் ப்ரோ. தேங்க்ஸ் அலன் ப்ரோ. எனக்கு ஒரு வருத்தம்பா. நான் போயிட்டு தொண்டைக்கு அந்த பொண்ணுக்கு கத்திட்டு வந்தா எவனோ ஒருத்த உள்ள போயிட்டு டிடிஎஃப் ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்றதுக்கு அந்த ஆளுக்குலாம் உட்காந்து சாரி கேட்டுக்கிறாங்கப்பா. எனக்கு வந்து ரொம்ப வருத்தம்பா. எனக்கு அது கேட்டோட மனசெல்லாம் வலி. நான் உங்களை டேக் பண்ணும்போதே நினைச்சேன் ப்ரோ நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு. எனக்கு அப்படி அதை பார்த்து எனக்கு வயிற்றுச்சலா போச்சு. அப்படி கத்துறேன்மாடா, அப்படி கத்துறேன். அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. பட் சீரியஸா உங்ககிட்ட கிளிப்ஸ் கேட்டிருந்தேன்ல, அந்த ட்வீட்ல கீழே போட சொன்னான்ல. போட்டுறேன் ப்ரோ, நான் போட்டுறேன். நீங்க அதை ஆக்சுவலா முத்து உங்களை பத்தி பேசினார்னு நினைக்கிறேன் அலன், நீங்க கத்துனது பத்தி. அப்படியா? ஆமா, நான் பாக்கலையே. என்ன சொன்னாரு? நான் அந்த வீடியோ கிடைச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இல்ல ஏதோ இந்த மாதிரி ஜாக்லின் பவித்ராக்கு வந்து சத்தம் வந்துச்சு, நீங்க தான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அப்படி கத்துறாங்க, எங்களுக்கு கூட கத்தல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல நான் போகும்போதே முடிவு பண்ணிட்டு தானே போனேன். எனக்கு வந்து இவங்க எல்லாரும் எஃபர்ட் போடுற ஆட்களா நான் பாக்குறேன். அதனால அவங்க நிக்கும் போதெல்லாம் அவங்க மூஞ்சி ஃப்ரேம்ல வரும்போதெல்லாம் கத்துடலாம். அட் ஒன் பாயிண்ட் அவரே சொல்லிட்டாரு, யோ என்ன அது சினிமா தேட்டர், இது சும்மா கத்திட்டு இருக்கிறது. அவர் அப்படியே சொல்லிட்டாரு. நான் எல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் ஃப்ரீயா ஒண்ணு ஜாலியா போச்சு. ஆனா நல்லா போச்சு அன்னைக்கு. அப்படி மோட்டிவேட் பண்றதுனாலதான் ப்ரோ அவங்களுக்கும் ஒரு பூஸ்ட் ஆகி ஏதாவது பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்களா டிக்கெட் டு ஃபினாலேல அவங்களுக்கு இதுதான் தேவைப்பட்டதுன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே பிளான் பண்ணி போயிட்டு சும்மா கத்திட்டு வந்துட்டு போயிடலாம். ஆக்சுவலா அது ரொம்ப நாளாவே அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. நமக்கு வாய்ஸ் வரமாட்டேங்குது வெளியே இருந்து அப்படின்னு சொல்லி ஜாக் தான் அது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேனே. இல்ல எனக்கு அது எப்படின்னா அவங்களோட தனித்துவம் வெளில தெரியறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல, அதுதான் பிரச்சனை. அது எனக்கு அது அவங்க எங்கேயாவது பார்த்தேன் ஃபீல் பண்ணி கேட்பேன், ஏன் இப்படி பண்றீங்க என்ன கேக்குறது. அவங்க அதுக்கு வேற வந்து யாருக்கிட்டே சொல்றாங்க, பசங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்குது. நான் போய் எங்க இருந்து பேசுறது அவங்க கிட்ட? என் ஒய்ஃப் விட்டு தான் பேச சொல்லும். நீ பேசுமா ஃபர்ஸ்ட். எப்படியா நான் பேச திட்டுவாங்க என்ன. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள, தீபக்க, எனக்கு முத்து, எனக்கு மஞ்சரி கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஏன் இவங்களெல்லாம் பிடிச்சிருக்குன்னா, மற்றவங்க என்ன வெளில நினைக்கலன்ற விஷயத்த மனசுல எடுத்துக்காம அவங்க இருக்கிறாங்கல்ல, அப்படியே இருக்கிறாங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபைன். அவங்க எஃபர்ட்டுக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. இத்தனைக்கும் தீபக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 3 வாரம் போட்டு பொழந்துருந்து செம்ம அடி. அவர் எல்லாரையும் போட்டு ரொம்ப மட்டம் தட்டுறாரு, ரொம்ப இது பண்றாரு. என்னது ஒரு எலிட்டிஸ் மென்டாலிட்டியோட பண்றாரு அப்படின்லாம் நான் அவர் செம்மையா விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனா அவரோட சேஞ்ச் ஓவர் அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கு பவித்ராவும் ஒரு மாதிரி ஃபயரா போச்சு. அப்புறம் கொஞ்சம் இறங்குனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டாஸ்க் எல்லாம் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் செங்கலா டாஸ்க்ல வந்து அவங்களோட அந்த அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, எனக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எனக்கு அங்கதான் உருவாச்சு. சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த இடத்துல தான் உருவாச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், இது நம்ம சப்போர்ட் பண்ணணும், பேசணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னில இருந்து கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். நல்லா பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் ஹெவியா அக்ரெசிவா வந்து ஒரே ஒரு வாரம் விளையாடி முத்து, ஜாக்கு, மஞ்சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வந்து அடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஒரு வாரம் எப்படியாவது ஓட்டு போட்டு காப்பாத்தி விட்டுருக்கியா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்கயா ப்ளீஸ்யா, ஒரே ஒரு வாரையா பார்த்து செய்க. நானும் அதான் சொல்றேன், இன்னும் 3 hours தான் இருக்கு. இப்ப கூட ஓட் பண்ணலாம். இப்ப கூட அபிஷியலா அன்அபிஷியலா ஓட் பண்ணலாம். ஓட் பண்ணுங்க,
சேவ் பண்ணுங்க. ஆமா, அன்அஃபிஷியலா ஓட் பண்ணிட்டேன்னு சொல்ல அஃபிஷியல் பண்ணாம விட்டுறீங்க, அதுதான் மெயின். அதை பண்ணிருக்க மறக்காம. இந்த ஓவர்சீஸ்ல வேற நம்பர் போன டைம் இருந்துச்சுல, அதெல்லாம் இல்லையா? இந்த டைம் ஒரே நம்பர் தானா ஓவர்சீஸ்க்கும் அங்க இருந்து ஓட் பண்றதுக்கும்? புரியல. இல்ல ப்ரோ, போன டைம் வந்து லைக் ஓவர்சீஸ்க்குலாம் வந்து இந்த கண்டஸ்டன்ட் நம்பர் மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லைக் ஏதோ சம்திங் ஏதோ ஆட் பண்ணி பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டைம் அப்படிலாம் எதுவும் இல்லையா? நம்பர்ல இருந்து நம்ம மிஸ் கால் கொடுக்குறோம்ல. எக்ஸ்பிரஸ் விபிஎன்ல இருந்து நீங்க மொபைல் மூலமா ஓட் போட முடியும். எக்ஸ்பிரஸ் விபிஎன் யூஸ் பண்ணீங்கன்னா. ஓ ஓகே ஓகே மூலமா. ஓகே அந்த ஓகே அந்த ஒரு ஆப்ல தான் கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் ஆகுது. எக்ஸ்பிரஸ் விபிஎன் இருந்தா உங்க வெளியூர்ல இருந்து யாராவது பவித்ராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் விபிஎன் போட்டு ஹாட் ஸ்டார்ல மொபைல்ல மட்டும் தான் ஓட்டு போட முடியும். ஓகே 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 ப்ரோ, டன். ஓகேவா? அக்கு, நீ ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? இல்ல நம்ம பேசலாம். ஐஸ்வர்யா பேசலாமே. ஐஸ்வர்யா பேசுங்க. சரி ஐயா, நான் கிளம்புறேன். நீங்க வந்து தேங்க் யூ எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ப்ரோ நீங்க என்ன இன்னும் ஃபாலோவே பண்ண ப்ரோ. நானும் உங்களுக்கு ஐயா இருங்க ஐயா, எங்கய்யா இருங்கய்யா, மறந்துட்டேன்யா, இருங்கய்யா. உடனே சண்டைக்கு வந்து இல்ல அதுக்கு சொல்ல, டிஎம் பண்றதுக்கு சொல்லுங்க லிங்க். அதான் நீங்க வந்து எனக்கு தயவு செய்து வந்து ஒரு டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கணும். எனக்கு கொஞ்சம் நல்ல ப்ராப்பர் ஆஸ்பெக்ட் ரேஷியோல வாட்டர் மார்க் இல்லாத அந்த ட்வீட்டுக்கு நான் ஒரு ட்வீட் பவித்ரா ட்வீட் போட்டிருப்பேன்ல, அந்த ட்வீட் கீழே வந்து எனக்கு லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எடிட்டாவது ரெடி பண்ணுவேன். ஓகே ஓகே, ஷூர். நாங்க இன்னைக்கு தேடுறோம் ப்ரோ. எடுத்துட்டு தான் இருக்கோம், கிளிப்பிங் எடுத்துட்டு தான் இருக்கோம். கிடைச்சுனா மொத்தமா உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். நீங்க ரசிச்ச மொமெண்ட்ஸ்லாம் எடுங்க, நான் ரசிச்ச மொமெண்ட்ஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, ஷூர். கண்டிப்பா ப்ரோ. பை. ஓகே ப்ரோ, லவ் யூ. பை ப்ரோ, பை ப்ரோ, பை. அப்பு, இந்த கலை அவங்க ஸ்டார்டிங்ல மைக் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பேச மாட்டாங்களா அவங்க? தெரியுமா போனது? மேஜிக் அவங்களுக்கு ஸ்பீக்கர் வெளில போயிட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு ஏதோ பக்கா இருக்கு போல. லைக் அதான் கனெக்டிங்ல போயிட்டு வராங்க. ஓகே, ஐஸ்வர்யா பேசுங்க. இதுக்கு என்ன டவுட்னாக்கா, மிஸ்டு கால்ஸ் வந்து எவ்வளவுனா கொடுக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு 10 வரைக்கும் வேலிடா எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் மேபி இருக்காதுன்னு நினைக்கிறேன். 10 வரைக்கும் வேலிட் தான். அப்படிதான் போன சீசன்ல எடுத்தாங்க. தெரியல, இந்த சீசன் நான் மிஸ்ட் கால் ட்ரை பண்ணல. ஸோ மேபி அது எப்படி போகுது அப்படின்னு தெரியல. ஓகே நான் நிறைய கொடுத்துட்டே இருக்கேன் மிஸ்டு கால்ஸ், அதனால தான் டவுட் இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஓகே கொடுங்க எடுத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் நமக்கு வர்றது தானே. கொடுங்க ஒன்றும் பிரச்சனை. ஒவ்வொரு நம்பர்ல இருந்து 100 கொடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு. ஓ சூப்பருங்க. இது அவங்க லாஸ்ட் 3ல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து ஒரு மாதிரி டென்ஷனாவே ஆயிடுச்சு. அதான் ஓட்டு தான். இல்ல ஆக்சுவலா அதெல்லாம் நம்ப வேணாம். நம்ம ஓட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இன்னும் 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஓட் பண்ணிட்டே இருக்கலாம். அது வந்து சும்மா வந்து இவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. நிறைய பேர் இப்ப வந்து சொன்னாங்களே ஸ்பேஸ்ல அபிஷியல் என்ன ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. நீங்க பாக்குறது அன்அபிஷியல். சோ அதெல்லாம் நம்ம இது பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு மேபி இப்ப நாமினேஷன் இல்லாத ஃபேண்டமோட ஓட்டு உழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பவிக்கு. ஆனா ரயானுக்கு என்ன ஓட்டு விழுந்துட்டே இருக்கா? வந்தா டிடிஎஃப் வாங்கிட்டான். இல்ல ரயானுக்கு அதுதான் ஓட் வந்து அது வேற மாதிரி கணக்குல பேசிஸ் போகுது. அந்த ஓட் பேங்க் வந்து அவனுக்கு இப்ப யூஸ் ஆகாது, நெக்ஸ்ட் வீக்ல யூஸ் ஆகும். அவ்வளவுதான். அந்த அதே ஸ்பாட்லைட் இருக்கான்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் எதுவும் பண்ணலைன்னா ரயான் அவ்வளவுதான். லைக் டாஸ்க்லாம் நெக்ஸ்ட் வீக்ல இருக்காது. ப்ராபபிலி டாஸ்க் இருக்காது. ஸோ அப்பதான் தெரியும் ரயான்னால என்ன பண்ண முடியும். டாஸ்க்கை தாண்டி எதுவும் டாஸ்க் நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ அது இல்லாம ஒரு சில இடத்துல பேசியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் மேபி அடுத்த வீக். ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம வந்து லைக் எதுவும் நம்ம இது பண்ண வேணாம். இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிச்சயமா அவனுக்கு விழுந்ததெல்லாம் சௌந்தர்யா ஓட்ஸ் தான். ஆனா அந்த சௌந்தர்யா ஓட்ஸ் பவித்ரா விழுந்ததுன்னா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதான் யோசனை பண்ணி வச்சிருந்தேன். நீங்க நிறைய பேர் வரீங்க, நீங்க எந்த ஃபேண்டம்னு தெரியல. ஸோ நான் மைக் கொடுக்க வாக்கு உள்ள போய் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் தெரியல. உனக்கு தெரியுமா? கொடுங்க. ஓகே சவுண்ட் ஃபேண்டமா? ஓகே வாங்க சியா. அதான் கைஸ், நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பவித்ரா பத்தி பேசுங்க. ஆக்சுவலா வந்து பவித்ரா பத்தி போன கான்வர்சேஷன் தான் அது
அது டைவர்ட் ஆகி அங்க இங்கன்னு சொல்லி அப்படியே மாறிடுச்சு. ஸோ அதை அட்ரஸ் பண்ணணும்னு பார்த்தா அது அவரு ஓவர்லேப் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் ஸ்பேம் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்ல. ஸோ சாரி கைஸ். நதியா மைக் வந்துருக்கு. என்ன அப்போ எல்லாரும் மைக் வந்துட்டு கீழே போறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. பக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பக்கா இருக்கும்னு இந்த நினைக்கிறேன். ஸ்பேஸ். ஹாய் ஹலோ. ஹாய், ஐ எம் சௌந்தர்யா ஃபேன் தான். பட் நாங்களும் பாத்தீங்கன்னா பவித்ராக்கு தான் ஓட் போட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆஃப்டர்நூன்ல இருந்தே ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ டோன்ட் வரி, அவங்க சேவ் ஆயிடுவாங்க ஷூரா. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ, பாய். பாய். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறாங்க எல்லாரும். இப்போ நம்ம என்ன பேசுறோம்? ஆமா. மாஸ்டர் பீஸ்டா வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் கேபி ப்ரோ. ஹக்கு, நான் கேட்டது கேபி ப்ரோக்கு தான். ஓவர் ஸ்வீட் ஓட்டுல. கேபி நீங்க ஸ்பீக்கர் வரலாமே. வாங்க கேபி ப்ரோ. சிவா ஏதோ பக் தான் நினைக்கிறேன். ஸ்பீக்கர் வந்துட்டு எல்லாரும் வெளில போறாங்க. ஆமா தெரியல, அப்போ ஏதாவது ரிப்போர்ட் கீழே அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஏன்னா ஒரே மாதிரி போறாங்களே எல்லாரும். ஓகே ஏதோ கனெக்டிங்னு காட்டுது. ஓகே இல்ல, நான் திரும்பி ஸ்பீக்கர் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. மாஸ்டர் பீஸ்ட் கைஸ். ஆமா, இன்னும் டைம் இருக்கு.